வெல்கம் பேக் டு இன் தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு நிறைய பேர் வந்து பர்சனலாக மெயிலில் சரி இல்லை கமெண்ட்டில் வந்து கேட்ட காமனான கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, ஸோ என்னோடய ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் வாட்டர் வந்து டேஸ்ட்டாக இல்லை. ஸோ இதை வந்து எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, இந்த டேஸ்ட்டை வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கான ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் எனக்கு காமனாக மெயிலில் வந்து மெயில் அனுப்பி கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஆன்சர் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் எதனாலலாம் உங்களோட ஆர்ஓ அவுட்புட் வாட்டர் வந்து டேஸ்ட்டாக இல்லை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரீசன் மட்டும் சொல்ல போகிறதில்ல, ஸோ அந்த ரீசனை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதோட அந்த சொல்யூஷனை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களோட ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையரில் வந்து வரக்கூடிய அந்த அவுட்புட் வாட்டர் வந்து டேஸ்ட்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கியமாக ஒரு 3 காரணங்கள் தான் இருக்குது. ஸோ இந்த 3 காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்ஓ மெம்பரேன் டீக்ரடேஷன், அதாவது உங்களோட ஆர்ஓ மெம்பரேன் வந்து சால்ட் டெபாசிஷனால் வந்து அது ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த போர் சைஸ் வந்து என்லார்ஜ் ஆகிருக்கலாம். ஷார்ட்டாக சொல்ல போனால் உங்களோட ஆர்ஓ மெம்பரேன் டீக்ரேட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபவுலிங்காக இருக்கலாம், ஹீட்னால இருக்கலாம். ஸோ நிறைய ரீசன் இருக்குது. ஸோ உங்களோட ஆர்ஓ மெம்பரேன் ஃபெயிலியர் வந்து மொதல் ரீசன் உங்களோட வாட்டர் வந்து டேஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ப்ரீ அண்ட் போஸ்ட் கார்பன் ஃபெயிலியர். ஸோ இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் கிரானுல்ஸ் தான் இந்த ப்ரீ அண்ட் போஸ்ட் கார்பனில் இருக்கும். ஸோ இது நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்க, ஸோ இந்த ப்ரீ அண்ட் போஸ்ட் கார்பனுக்குள்ளே அதிகமான தண்ணி வந்து போயிட்டு வெளியே வந்துச்சுன்னா ஒரு சர்டன் ஸ்டேஜில் வந்து அதோட அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டி வந்து கம்மியாயிரும். ஸோ இதனால் ஒரு காரணம். இந்த ப்ரீ அண்ட் போஸ்ட் கார்பன் வந்து அதிகமாக யூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட அவுட்புட் வாட்டர் வந்து டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். இது ரெண்டாவது காரணம். மூணாவது இருக்கிற காரணம் என்னென்னா, இது காமனாக நிறைய பேர் ஃபேஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது எப்போவாச்சு தான் இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த ஃபஸ்ட் 2 ரீசன் தான் மெஜாரிட்டியாக, ஒரு 80% ஆஃப் த பாசிபிலிட்டி இந்த ஃபஸ்ட் 2 ரீசன்னால தான் வருது. ஸோ இந்த தேர்ட் ரீசன் வந்து என்னென்னா, அந்த பம்ப் ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கிறதுனால உங்களோட பியூரிஃபிகேஷன் வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ இதுவும் ஒரு ரீசனாக இருக்குது. பட் நீங்கள் இந்த 3வது ரீசனை ரெக்டிஃபை பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரெஷர் காஜ் வேணும். ஸோ உங்களோட வாட்டரோட ப்ரெஷர் பம்ப்லேருந்து வர்றது எவ்வளோ ப்ரெஷராக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து ப்ரெஷர் காஜ்லாம் வந்து அமேசானில் கூட விற்குது. ஸோ 500 ரூபா வருது. ஸோ மேக்ஸிமம் நான் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த ப்ரெஷர் காஜ்லாம் வந்து ஆர்ஓ டெக்னீஷியன்ஸ் தான் வச்சுருப்பாங்க. நம்ம நார்மலாக வீட்டில் வந்து மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ 3வது ரீசன் தான் அது. ஸோ அதனால் நீங்கள் அதை வேணாம். ஸோ இந்த 2 ரீசனும் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்ம இப்போ இந்த காரணங்கள்லாம் பார்த்தாச்சு. ஸோ இந்த காரணங்களை எப்படி நம்ம கண்டறிகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ கண்டறிகிறதுக்கு ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். நான் வழக்கமாக எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி தான் உங்களோட வாட்டரோட டிடிஎஸ் லெவலை செக் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டிடிஎஸ் மீட்டர் வந்து வாங்கணும். ஸோ அமேசானில் 150 ரூபாயிலேருந்தே இருக்குது. ஸோ உங்களுக்கு டிடிஎஸ் மீட்டர் வந்து உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிடிஎஸ் மீட்டர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பெஸ்ட்டான டிடிஎஸ் மீட்டர் எதெல்லாம் அமேசானில் இருக்குது அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ உங்களோட வாட்டரை வந்து எடுத்து டிடிஎஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த டிடிஎஸ் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெலாம் தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ அதுவும் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டிடிஎஸ்ஸை நீங்கள் செக் பண்ண அப்புறம் உங்களுக்கு அதில் ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அதுதான் பிபிஎம் அப்படின்னு சொல்லுவோம். இது நார்மலாக எந்த ஒரு டிடிஎஸ் கண்ட்ரோலரும் இல்லாத ஒரு வாட்டர் பியூரிஃபையரில் வந்து 50 இருக்கும். ஒரு 30 to 60 ரேஞ்சில் தான் இருக்கும் வரக்கூடிய அவுட்புட் வாட்டரோட டிடிஎஸ் ரேஞ்சு. ஸோ நீங்கள் இதில் வந்து ஏதாவது டிடிஎஸ் கண்ட்ரோலர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க, உங்களோட மிஷினில் டிடிஎஸ் கண்ட்ரோலர் இருந்துச்சுன்னா, ஸோ அது ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் ஒவ்வொரு வேல்யூவில் செட் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் 150 தான் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த டிடிஎஸ் கண்ட்ரோலர் இருந்துச்சுன்னா உங்களோட வாட்டர் டிடிஎஸ் ஒரு 150 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மெம்பரேனோட ஃபெயிலியர் இல்லை அப்படின்ட்டு. மெம்பரேன் ஃபவுலிங் ஆகலை, மெம்பரேனோட கண்டிஷன் நல்லா இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் மெம்பரேனை மாற்ற வேண்டாம். வாட்டரோட டேஸ்ட்டுக்கு காரணம் மெம்பரேன் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கன்ஃபார்மாக மெம்பரேன் வந்து ஃபெயிலியர் இல்லை, அதாவது மெம்பரேன் வந்து நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் மாற்ற வேண்டியது என்ன அப்படின்னா, ப்ரீ அண்ட் போஸ்ட் கார்பனை நீங்கள் மாற்றிட்டு உங்களோட அவுட்புட் வாட்டர் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த 2மே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ப்ரெஷர் காஜை வந்து கனெக்ட் பண்ணி ப்ரெஷர் செக் பண்ணணும். ஸோ பம்போட ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சுன்னா வாட்டரோட பியூரிஃபிகேஷன் குவாலிட்டியை வந்து அடி வாங்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் வாட்டர் வந்து குவாலிட்டியாக இல்லாமல் இருக்கும், அதாவது டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். நான் வந்து எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் வந்து ஆர்ஓ மெம்பரேன் ஒர்க்காக மாற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரீ அண்ட் போஸ்ட் கார்பன் ப்ளஸ் அந்த செடிமெண்ட் ஃபில்டரையும் சேர்த்து மாற்றணும். நார்மலாக மெம்பரேன்லாம் 2 இயர்ஸ் மேலே நம்ம யூஸ் ஆகும். அட்லீஸ்ட் 1 இயராவது நீங்கள் சீப்பான குவாலிட்டியில் வாங்கினா கூட 1 இயர் போகும் எந்த மெம்பரேன்னாலும். நீங்கள் மெம்பரேனை ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து ப்ரீ அண்ட் போஸ்ட் கார்பனை சேஞ்ச் பண்ணியிருக்கோங்க. செட்டாக மாற்றுறது நல்லது. ஸோ இதை நம்ம எப்போவுமே காமனாக சர்வீஸ் பண்ண டைம் வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். இன்னொன்று நிறைய பேர் என்ன காமனாக கேட்ட ஒரு கொஸ்டின் அப்படின்னா, நான் மெம்பரேன் மாற்றினேன், ஆனால் மெம்பரேன் மாற்றினப்புறம் எனக்கு வந்து டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகலை அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுக்கு 2 காரணம் இருக்குது.
ஒன்று வந்து நீங்கள் மெம்பரைன் மாற்றி உடனே வந்து கிடைக்காது, ஃபஸ்ட் ஃபில்ட்ரேஷன்லேயே கிடைக்காது. ஒரு 30-40 லிட்டர் வந்து நீங்கள் அதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆன போதும் அந்த டேஸ்ட் மாறுறது தெரியும். அது வந்து நீங்கள் கவனத்தில் வைக்கணும். ரெண்டாவது விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த மெம்பரைன் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1500 TDS வரை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு மெம்பரைன் இருக்குது, 3000 TDS வரை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு மெம்பரைன் இருக்குது. ஸோ நார்மலாக நிறைய பேர் வீட்டில் வந்து TDS வந்து ஹை ரேஞ்சாக இருக்கும், நீங்கள் கம்மியான TDS ட்ரீட் பண்ணக்கூடிய மெம்பரைன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ப்ளஸ் அந்த ஜிபிடின்னு ஒன்று இருக்குது, கேலன்ஸ் பெர் டே. ஸோ அதுவும் உங்களோட பம்ப் ப்ரெஷர் அதெல்லாமே இருக்குது. ஸோ நான் மேக்ஸிமம் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, உங்களோட TDS ரேஞ்சை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது இந்த 1000 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1500 TDS ரேஞ்சில் இருக்கிற மெம்பரைன் வாங்கி போடணும். அதிகமான TDS இருந்துச்சுன்னா அந்த 3000 TDS மெம்பரைன் ட்ரீட் பண்ணுறதுக்கு மெம்பரைன் தனியாக இருக்குது, நீங்கள் அதை தான் வாங்கி யூஸ் பண்ணணும். இப்போ உங்களோட TDS லெவல் வந்து 1500 1300 இருக்க நேரம் நீங்கள் வந்து 1000 TDSஐ ட்ரீட் பண்ணக்கூடிய மெம்பரைனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா அவுட்புட் வராது. இதுவும் ஒரு காரணம். ஸோ அதனால் இந்த மெம்பரைனை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணணும் புது மெம்பரைன் வாங்குறது. நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து என்ன மெம்பரைன் யூஸ் பண்ணாங்களோ அதே ஸ்பெசிஃபிகேஷனில் பிராண்ட் வேரி ஆனால் பரவாயில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 75 GPD மெம்பரைன் 3000 TDS சால்ட்டை வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய மெம்பரைனாக இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே மெம்பரைனை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ பிராண்டு மட்டும் மாறலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு சஜஷன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த RO மெம்பரைன் ஏதாவது ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க, இல்லை புது RO மிஷின் வாங்கணும், ஸோ அதுவும் பட்ஜெட்டில் வாங்கணும் ஆன்லைனில் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லா பெஸ்ட்டான RO மெம்பரைன்ஸ், RO பியூரிஃபையர்ஸ், ஸோ அதோட ஸ்பேஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதுக்கு தனியாக டெடிகேட்டட் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் ருஜு ஃபாரின் தமிழ்.